அடுத்து இவங்க பூக்கும்போது ஒயிட்டாக வருவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருவாங்க இவங்க. அடுத்து இவங்க சொல்லணுங்க, இவங்க வந்து இந்த டிசைனும் நான் இந்த கலரும் கொடுத்துருக்கேன். நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கு தான், அவுட்டரில் மட்டும் பார்டர் கொடுத்தா மாதிரி இருப்பாங்க, பிங்க்கு ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது மல்டி. இதனுடைய பூ இந்த கலெக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த காடெக்ஸில் தான் இந்த பூ வருதுங்க. ஸோ இதில் பண்ணதில் வந்து சிங்கிள் பெட்டலுங்க. இவங்களும் அதே மாதிரி சேஞ்சிங். ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பிங்க்கு. இவங்க வந்து இப்படி வருவாங்க, லைட்டாக தான் வருவாங்க, மார்பிளாக இப்படி தான் இருப்பாங்க. இவங்க பாருங்கள் ஃபுல் டார்க் ராணி பிங்க்கோட ஜாஸ்தி பிங்க்கு. அடுத்து இவங்க ஒரு இன்னும் ப்ளூம் ஆகலை, அவங்க பார்க்கலாம், உங்களுக்காக விரிச்சிட்டு காமிக்கிறேன். அடுத்து இவங்க வந்து டபுள் லேயருங்க. இவங்க ஒரு ரெட் கலருங்க. இப்போ பாருங்க, அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவே ப்ளூம் பண்ணிட்டேன். இவங்க ஒரு கலருங்க. அந்த இதில் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பிளட் ரெட்டு, இது வந்து நல்ல டார்க் ரெட்டுங்க. அதில் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, உள்ளுக்குள்ள. இப்போ அவங்களே ப்ளூம் ஆகியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லாவே அந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு இன்னும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். இது ஒரு இப்போ இவங்க வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். இங்கே சைடில் பாருங்கள், நல்லா இவங்களே வந்து கூட இன்னும் கூட ஒரு கட்டிங் பண்ணிட்டு ஒரு 2 பிளான்ட்டை நம்ம மாற்றலாம். இவங்க வந்து நல்ல டார்க் ரெட்டுங்க, இந்த இது ரெட்டு. அப்புறம் இவங்களும் அதே கலர் ரெட்டு தான். இது வந்து மல்டி பெட்டலுங்க, மல்டி பெட்டல். இது வந்து பெட்டல்ஸோட ஷேப்பே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கா. அடுத்தது இவங்க ஒரு பேபி பிங்க், நேரில் வச்சு காட்டுற பேபி பிங்க். இது கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகிருக்குது. இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிங்க்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்று ஒரு கலராக இருக்குது. இது ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இது பிங்க்கில் இந்த மாதிரி நல்ல டார்க்கு ரெட்டு இப்படி வரும். இது சரியாகவே ப்ளூம் ஆகலை, இது நல்ல ஒரு பிளட் ரெட்டுங்க. பிளாக் எதுவும் வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக ரோஸ் மாதிரியே இருக்கும், சுருண்டு இருக்கும். இது லாஸ்ட்டு காமிக்கிறேன். இது சரியாக அது இங்கே கிளைமேட் சேஞ்ச் மாறி வருது. ஸோ அடுத்து இவங்க பாருங்கள், இவங்க வைப்ரேட் கலராக இருக்கல, பர்பிள் மாதிரி வருது பாருங்கள். இது ஒன்று. ஓகே, எல்லாம் பாருங்கள், இந்த மழை சமயத்தில் எல்லாம் கட் பண்ணி அழுகிருக்கும், ஒன்று அப்படியே வந்து உடச்சி விட்டாது பாருங்கள், தெரியுதுங்களா. இது போல் இருக்குது, இது போல் இருக்கும். இப்போ நம்ம இதில் சாஃப் வச்சு விட்டுறணும். இது போல் இருக்கும், விட்டுட்டோம்னா அப்படியே போயிடும். அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வருது. அப்படி வந்தது தாங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள், அடுத்து இது பாருங்கள் எப்படி இருக்குது இது. அப்புறம் இந்த சமயத்தில் இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்களா. அடுத்தது நம்மளுடைய பட்டாம்பூச்சி. இப்போ இதெல்லாம் இது இங்கே காயமாயிட்டு இப்போ தளைஞ்சு வருதுங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த இதில். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கார்டன் ஒர்க்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தது. அப்படியே பார்த்தோம், சில பிளான்ஸ் எல்லாம் வேறு அழுகியும் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதில் எப்படி இருக்குது. இது கிராஃப்ட் போர்ஷனே ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து நம்மளுடைய காடெக்ஸ்லேருந்து வர்றது தான் இது. இது சூப்பரான ஒரு கலர் தான், இது போயிடுச்சு. இனி இதுலேருந்து வருமானம் தெரியல, இது கீழேருந்து தான் வந்துட்டுருக்குது இப்போது. அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் அடி வாங்கிடுச்சுங்க. அப்புறம் என்ன ஒன்று உங்களுக்கு காட்டணும், இதுலேயே இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் வந்து இது போல் கலர் ஸ்கின், அதனால் இப்படி பார்த்தோம் கலரே சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தெரியுதுங்களா, அதுவே ஹீல் ஆகிருக்குது, அதுவே காஞ்சி போய் ஹீல் ஆகிடுச்சு. இப்படியும் நடக்கும், சரிங்களா. இது ஸ்கின் எதுவும் ஒன்றுது இல்லை, இது போலையும் வரும், இல்லை ஒரு நேரம் அழுகுன மாதிரியும் மாறிக்கும். அந்த சமயம் தான் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வெளியே வச்சு சாஃப் பவுடர்லாம் வச்சு நம்ம பண்ணணும். அதையும் காமிச்சிருப்பேன். ஸோ இது போலையும் வெறும் மேல் ஸ்கின்னு மட்டும் கூட போயிருக்கும். இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு இது நடக்குங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வாட்ச்
அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுன்னா கார்டன் ஒர்க்கும் இருக்குது. அப்புறம் பாட் மாற்றணும். இங்கே பார்த்திங்களா பாட் இதில் உடஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணும். பெருசாக வர்றதெல்லாம் நம்ம பாட் மாற்ற வேண்டியதும் இருக்குது சிலது. வேறு வழி இல்லைன்ட்டு மழை சமயத்தில் மாற்றக்கூடாது. வேறு வழி இல்லாத சமயத்தில் உடஞ்சி போயிடுச்சுன்னா அப்போ நம்ம இது 1-2 எடுத்து நம்ம வந்து ஷேட்லையே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து நம்ம எடுத்து நார்மலாக வைக்கலாம். தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கிற நேரம் அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அப்புறம் நம்ம செடிக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் மாதிரி ஆகிடும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.